7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சமஸ்த மனித குலத்திற்குரிய அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரே தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணிகிட்ருக்காரு. அர்ஜுன நிமித்தமாக மனித குலத்திற்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஞான யோகம்தான் அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினார். ஜீவனிடம் 2 அம்சங்கள் இருக்குது. மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். ஆத்மான்னு ஒரு அம்சம் இருக்குது, அனாத்மான்ற ஒரு அம்சம். ஆத்மாங்கிற அம்சம் மாறாததாக இருக்கின்றது, அனாத்மா மாறிக்கொண்டே இருக்கின்றது. உண்மையில் முழுமையாக நாம் பரிபூர்ணமாக துக்கத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம், அந்த மாறாத அம்சமாகிய ஆத்மஸ்வரூபமே நான் என்பதை நமக்கு நன்றாக புரியணும். ஆத்மாவினுடைய லட்சணம், ஆத்மாவோட லட்சணம்னா எங்கேயோ உட்கார்ந்துருக்கிற ஆத்மா கிடையாது. நம்முடைய உண்மையான ஸ்வரூபத்தினுடைய நம்ம பற்றி சொன்னார். உண்மையிலே நான் யாருங்கிறத முதல்ல விளக்கமாக சொல்லிட்டு புரிய கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால் அதுக்கு யோகியதையை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தை சொன்னார்னு பார்த்தோம். கர்மயோகம் செஞ்சு மனதை பக்குவப்படுத்தும் போது இந்த ஆத்ம ஞானம் நன்றாக நம்மளுடைய மனதுக்கு புரியும், மனதில் பதியும். 2 விஷயம், மனசுக்கு புரியணும், நன்றாக பதியணும், அதனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கணும். 6 அத்தியாயத்தில் முதல்ல இந்த ஜீவ ஸ்வரூபத்தை நன்றாக விளக்கம் பண்ணார். இப்போ அடுத்த 6 அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கார். எப்படி ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்கோ அதே மாதிரி ஈஸ்வரன்கிட்டையும் 2 அம்சம் இருக்குது. ஒன்று மாறுகின்ற அம்சம், இன்னொன்று மாறாத அம்சம். ஒன்று நிர்குண அம்சம், இன்னொன்று சகுண அம்சம். உண்மையிலேயே மெய்ப்பொருள் குணம் வடிவம் எதுவும் இல்லாதா இருக்குது. அதான் பிரம்மம்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, மாயைங்கிற ஒரு சக்தி இருக்குது. அதனால் அது என்ன பண்ணுது? பல இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? தோற்றுவிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். எப்படி தங்கம் பலவித நகைகளாக காட்சியளிக்கின்றதோ அதுபோல மெய்ப்பொருள், மாயையுடன் கூடிய மெய்ப்பொருள் அந்த மாயாசக்தியின் காரணமாக பலவாக காட்சியளிக்கின்றது, உலகமாக காட்சியளிக்கின்றது, 5 பூதங்களாக காட்சியளிக்கின்றது. மாயையில் முதல்ல பஞ்சபூதங்கள் உண்டாச்சு. அந்த பஞ்சபூதங்களுடைய மாற்றம்தான் இந்த உலகம், உயிர்கள், உடல்கள் எல்லாமே என்னது? இந்த பஞ்சபூத விகாரம், 5 பூதங்களுடைய மாற்றம். பகவான் இவ்வளோ நாள் நம்ம ஒரு இடத்துல ஒரு வடிவத்தில் நம்ம சாமி கும்பிட்டுருப்போம். இப்போ பகவான் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத சொன்னாருன்னு பார்த்தோம். எப்படி சூத்திரே மணிகனாயிவ, நெருப்பில் இருக்கின்ற சூடாக நான் தான் இருக்கேன், நீரில் இருக்கிற சுவையாக நான் தான் இருக்கேன், எல்லாமாகவும் நான் தான் இருக்கேன்னு அந்த இறைவன் தன்னுடைய எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத சொன்னார். அது ஈஸ்வர லட்சணம், தத்துவார்த்தமான லட்சணம். உண்மையில் நம்ம எல்லாரும் இறைவனைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எந்த கடவுளை போய் கோயிலில் போய் நம்ம வரிசையில் நின்று டிக்கெட் வாங்காமல் கஷ்டப்பட்டு நம்ம பக்தியோடு போய் பார்த்த அந்த இறைவனை நம்ம பண்பட்ட மனதிற்கு உலகமாக காட்சியளிக்கின்றார். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், எங்கும். அதுக்கு புரிகிறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் தேவை. அந்த பக்குவத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். மனிதர்களை பகவான் 2ஆக பிரித்தார். பக்தன், அபக்தன், ஆஸ்திகன், நாஸ்திகன் 2ஆக பிரித்தார். அது பக்தனை 4ஆக பிரித்தார். பக்தி பண்ணுறவங்கள 4 விதம் இருக்குது. ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், ஜிக்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். ஆர்த்த பக்தன்கிறவன் பிரச்சனை வரும்போது மட்டும் கோயிலுக்கு போகிறான். அர்த்தார்த்தி எல்லா செயல்கள்லையும் இறைவனை மையமாக இறைவனை துணை வச்சுக்கிறான். இறைவனை வச்சு, இறைவனை சாதனமாக வச்சு பொருள்கள் சாத்தியமாக இருக்கின்றது. தன்னுடைய லட்சியத்துக்கு அடைவதற்கு இறைவனை உதவியை வச்சுக்கிறான். இறைவனோட ஹெல்ப் வச்சு காட் டிபெண்டன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம இறைவனை சார்ந்திருந்து தன்னுடைய உலக இச்சைகளை பூர்த்தி பண்ணிக்கிறான். அர்த்தார்த்தி பக்தன். அப்புறம் 3வது ஜிக்யாசு பக்தன், கொஞ்சம் பண்பட்டவன்.
அவனுக்கு இறைவனே லட்சியமாயிடுறாரு. இப்போ வந்து இது மாதிரி பண்பட்ட உடனே என்னது, அவனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றான். இறைவனை இறைவனுக்காக வணங்குகின்றான். இறைவனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். போதும், எனக்கு விஷய சுகத்தில் இருக்கின்ற இச்சை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பக்தியே நல்லா இருக்குது. விஷய சுகத்துக்காக பக்தி பண்ணவே இப்போ என்ன பண்ணுறான், எனக்கு பக்தியே நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறாங்க. அப்புறம் நீண்ட நாள் அதுக்கப்புறம் என்னாது, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வர வர அவனுக்கு இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ இறைவனுடைய தத்துவார்த்தத்தை புரிஞ்சு கொள்றவனை ஞானி பக்தன்னு பார்க்கணும். அந்த ஞானியானவன் இறைவனை எல்லா இடத்துலையும் பார்ப்பவனாக இருக்கின்றான். நம்ம சொல்கிறோம் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு ரெண்டாக பிரித்தோம். இறைவன்கிட்ட மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். பக்குவம் வர வர என்னாது, மாறுகின்ற அம்சத்துக்கு கூட மாறாத அம்சத்தை பார்க்க தொடங்குறான்ங்கிறத பார்த்தோம். பக்தியை ரெண்டாக பிரிச்சார். சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. பொருள்களை விரும்பி நாம் பக்தி பண்ணுவது, அப்புறம் பொருள்களை விரும்பாமல் பக்தி பண்ணுறது. முதல்ல நம்ம எல்லாருமே சகாம பக்தராகத்தான் இருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் கடவுளை வழிபடுறோம். அதில் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஏன்னா அதன் மூலமாக நமக்கு கடவுள் மேலே பக்தி கூடுகின்றது, ஸ்ரத்தை வளர்கின்றது. அதனால் பகவான் என்ன பண்ணுறாரு, என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுப்பார். நம்மளும் ஒன்றா கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து என்ன பண்ணுவார், நோன்னு சொல்லிடுவார். எப்போ யாருக்கு எங்கே நோ சொல்வாருன்னு தெரியாது. எதுக்காக நோ சொல்கிறாரு, நீ கூழாங்கல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நான் உனக்கு வைரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவார், நீ விஷய சுகத்தையே கேட்டுட்ருக்க, அறம்பொருள் இன்பத்தையே கேட்டுட்ருக்க, உனக்கு குவாலிஃபிகேஷன் எதுக்கு, மோட்சத்துக்கு குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுற, நீ நிலையில்லாத டெம்பரரியான தற்காலிக சுகத்தையே கேட்டுட்ருக்க. அப்படி புல்லை காட்டி இழுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தம் பக்கத்தில் இழுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மோட்சம்னு ஒன்று இருக்குது, நீ எதெல்லாம் நீ என்கிட்ட இப்போ என் காலை பிடிச்சி கதறி கதறி வாங்கினியோ அது எல்லாமே குறையுடையது தான், அது உனக்கு பூர்ணமான நிம்மதி கொடுக்காது, அது என்னவா இருந்தால் கூட அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அதனுடைய தன்மையை சொன்னார். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அது எல்லாமே என்ன பண்ணுறது, துன்பம் கலந்தே இருக்குது. ஒரு ரோஜாவை பறிக்கணுன்னா முள் கொஞ்சம் குத்தும், ரோஜாவையும் முள்ளையும் சேர்த்து தான் வச்சுருக்கு. இப்போ ஒரு சுகம் வேணும் அப்படின்னா துக்கமும் கலந்து தான் இருக்கும். சுகம் மட்டும் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது, அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த விஷய சுகத்தில் இருக்கின்ற அந்த துன்பம் புரியணும் நமக்கு. அதான் பார்த்தோம். இது வந்து எதனால் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, யோக மாயா சமாவிருத்தக. இந்த மாயா சக்தி என்ன பண்ணுது, அதில் இருக்க சுகத்தை மட்டும் நம்ம கண்ணில் காட்டுது, அந்த துன்பம் மறந்து போகுது. எவ்வளோதான் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சாலும் சாப்பிடுவோம். நேரம் என்ன பண்ணி நம்மளை அறிவு ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். தெரிஞ்சே என்ன பண்ணுவோம், நிறையா தப்பு பண்ணுவோம். அது என்னமோ ஏதோ கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுது, இந்த மாயா சக்தி என்ன பண்ணியிருக்கு, நம்முடைய அறிவு கண்ணை மறைச்சிருக்கு. யோக மாயா சமாவிருத்தக மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். இந்த உருவமற்ற என்னை உருவம் உடைய இறைவனாக அந்த அஞ்ஞானிகள் பார்க்கின்றார்கள். அதான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த உலகமே இந்த யோக மாயினால் நன்றாக மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அவிவேகிக்கு என்ன தெரியல, இந்த உண்மை தெரியலை. நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருத்தக. இந்த மாயையின் காரணமாக இந்த பேருண்மையானது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் என்ன நினைக்கிறோம், நிலையில்லாத சுகத்தை நிலையானது நம்ம நினைக்கிறோம். இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு ஒரு மாயை அது உண்டு பண்ணுது. எதனால், அந்த மாயாசக்தியினுடைய பிரபாவத்தினால். அடுத்ததில் நமக்கு இன்னும் இதை ஆழமாக சொல்கிறார். நமக்கு நிஷ்காம பக்தி, சகாம பக்தி, அதான் நல்லா சொல்ல போகிறேன். நமக்கு நிஷ்காம பக்தி ஆகணும். நமக்கு சகாம பக்தியிலே என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. நிஷ்காம பக்திக்கு வந்தால் தான் என்ன முடியும், என்ன தெரியும் நமக்கு, இந்த
அபரா பிரகிருத்தியிலேருந்து பரா பிரகிருத்தியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த சகுண ஈஸ்வரன்ட்டிருந்து நிர்குண ஈஸ்வரனை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் நம்ம அடுத்ததில் பார்க்குறோம். 26 வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன. பகவான் தன்னுடைய 2 ஸ்வரூபத்தை சொல்கிறார். பராபிரகிருதி மாறுகின்ற அம்சத்தையும் சொல்கிறாரு, மாறாத அம்சத்தை பற்றியும் சொல்கிறார். நான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றேன், சர்வஜனாக இருக்கின்றேன். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி. வேதாகம் அகம் வேதக நான் அறிகின்றேன். இந்த அறிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம அவரை உருவக்கடவுளாக தான் நம்ம எடுத்துக்கணும். அகம் நான் எல்லாவற்றையும், அகம் சர்வஜக எல்லாருடைய எல்லாவற்றையும் அறிஞ்சவராக இருக்க. இறைவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. நடக்கக்கூடியது, நடந்துக்கிட்டு இருப்பது, இனி நடக்க போவது எல்லாவற்றையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த இறைவனுடைய சகுண ரூபத்தை சொல்கிறாரு. மாம் து வேதன கஷ்டன. ஆனால் என்னுடைய பராபிரகிருதியை விவேகியை தவிர வேறு யாரும் அறிவதில்லை அப்படின்னு. இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார்னு பக்தனுக்கு தெரியுது. ஆனால் என்னோட இருக்கின்ற அந்த மாறாத அம்சம் அகம் சாட்சியாக இருக்கின்றேன், நான் சர்வஜனாகவும் இருக்கின்றேன், அந்த சர்வஜத்தை பார்ப்பவனாகவும் நான் இருக்கின்றேன். இது அந்த ஞானிக்கு தான் புரியுது அப்படின்னு. மாறுகின்ற அம்சத்தையே பார்க்கின்ற மனிதன் என்னுடைய மாறாத அம்சத்தை அறியாதவனாக இருக்கின்றான். எதனால் அவன் அறியாதவனாக இருக்கின்றான்? இந்த ஞானத்திற்கு என்ன தடை அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறார். 27 இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. இந்த சம்சாரத்துக்கு காரணம் எதனால நம்ம இதெல்லாம் அறியாமல் இருக்கும்? இந்த உண்மை இவ்வளவு தெளிவாக இருக்கே, ஆனால் ஏன் நமக்கு இது புரியலை? இந்த சம்சாரத்துக்கு காரணம், இந்த ஞானத்திற்கு தடை என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம எப்படி இந்த சம்சாரத்துக்குள்ளே விழுந்தோம், ஏன் எல்லாரும் இந்த முக்திக்கு வர்றதில்லை, மோட்சத்துக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னா முக்கியமான காரணத்தை சொல்கிறாரு. இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப. பிறக்கும்போதே நம்ம உலகத்தை 2ஆக பிரிச்சுட்டு தான் பிறக்கிறோம் அப்படிங்கிற. பிறக்கும்போதே இச்சா துவேஷம், விருப்பு வெறுப்பு, ராக துவேஷம். ஏன் நமக்கு சிலது பிடிக்குது, ஏன் சிலது பிடிக்கலை தெரியாது. பிறக்கும் போது இந்த குணத்தோடு தான் என்ன பண்ணுறோம். ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம், பிறந்து ஒரு மாதம் ஆன குழந்தை கூட சிலதுக்கு என்ன பண்ணும், தேனை வாயில் வச்சா சப்பும், சிலது தேனை வாயில் வச்சா துப்பும். என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதுக்கு தெரியாது, காரணம் தெரியாது. துவந்த்வ மோகேன பாரத. துவந்த்வம்னா இருமை, மோகம்னா அறிவில் மயக்கம். நம்மளுடைய புத்தியானது சரி எது தவறு எது அப்படிங்கிறத தெரியாத மயக்கத்தோடு தான் நம்ம பிறந்திருக்கோம். பிறப்பே அப்படித்தான் இருக்குது. நம்ம சிருஷ்டியை 2 விதமாக சொல்லுவோம். ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. ஈஸ்வரன் ஒன்றை படைச்சிட்டார், ஆனால் எல்லாரையும் படைச்சார்.
நம்ம தான் இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்முடைய படை. மகாபாரதத்தில் பார்க்குறோம், தர்மரையும் துரியோதனனையும் கிருஷ்ணர் அனுப்புகிறார், போய் நல்லவங்களை கூட்டிகிட்டு வா, கெட்டவங்களை கூட்டிகிட்டு வா. ஒரே உலகத்தில் தர்மர் போய் என்ன சொல்கிறாரு, யாருமே கெட்டவங்களே இல்லை அப்படின்னு. துரியோதனை என்ன சொல்கிறான், நல்லவங்களே இல்லை. ஒரே உலகத்தை, ஈஸ்வர சிருஷ்டி ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இது நல்லது, இது கெட்டது, இது நன்மை, இது தீமை, இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கலை அப்படிங்கிறது என்னது, இது நம்முடைய சிருஷ்டி. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அஞ்ஞான கண்ணினால் பார்க்குறோம். பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துரு அப்படின்ட்டு. எல்லாத்தையும் இறைவனாக பார்த்துட்டா என்ன பண்ண முடியாது, உன்னுடைய ராகத்வேஷத்தை அதுக்குள்ளே நுழைக்காத. இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, இவங்க எனக்கு அப்படி பண்ணாங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணாங்கன்னு பார்க்காம எல்லாரையும் என்னது இறைவனாக பாரு. அதுதான் அதுக்காகத்தான் நமக்கு இப்படி கொண்டு வர, டெவலப் பண்ணி கொண்டு வர. இதுக்கு தடையாக இருப்பது என்ன, நம்ம துக்கப்படுறது காரணம் என்ன, இந்த ஞானம் இல்லாததுனால. துவந்துவ மோகேன பாரத, இந்த இருமைகளை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இல்லை. சர்வபூதானி சம்மோகம், எல்லா உயிர்களுக்கும், இது எனக்கு மட்டும் கிடையாது, என்ன மட்டும் அப்படி படைக்கலை கடவுள், எல்லாரையும் அப்படி தான் படைச்சிருக்கு. கடோபனிஷத்தில் பார்ப்போம், பராஞ்சிகாணி வெத்திருநத் ஸ்வயம்பு தஸ்மாத் பராங் பஷ்யத்தி ந அந்தராப். இறைவன் எப்படி படைச்சாராம் அப்படின்னா, நம்ம இந்திரியங்கள் எல்லாத்தையும் வெளியே திருப்பி விட்டு படைச்சிட்டாராம். இதை பாரு அதை பாருன்னு எல்லாத்தையும் வெளியே திருப்பி விட்டு படைச்சிட்டு அவர் நமக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாராம். அந்தராத்மன், நீ என்ன பண்ணுவ, வெளியவே பார்த்துட்டு இப்போ நான் உனக்குள்ளே தான் இருக்கேன், என்ன பண்ண மாட்டேன், நீ அதை பார்க்க மாட்டேன். சர்வபூத்தானி சம்மோகம் என்ன பண்ணுது, நம்மளுடைய மன விவேகத்தை நன்றாக மறைத்திருக்கின்றது. எது நன்மை தருவது எது, தீமை தருவது எதுங்கிறது நமக்கு அந்த விவேகம் இல்லை. அல்பமான சுகத்துக்காக என்ன பண்ணுறோம், நம்ம மாறுகின்ற சுகத்தையே தேடிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் என்ன ஆகும், அது ஆட்டங்காண்டுரும், அது நமக்கு புரியலை. சர்க்கே யாந்தி பரந்தப. சரி, இந்த மோகமானது, இந்த அஞ்ஞானம் தான் நம்மளுடைய பரம்பரை சொத்து. ஏன்னா பிறக்கும்போதே நம்மளை உடம்புன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. ஏன்னா அவங்க தன்னை உடம்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம உடம்பா ஜீவனாக நினச்சிட்டு இருக்கிறனால நம்மளும் என்ன பண்ணுறாங்க, அதே அஞ்ஞானம் என்னது பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்குது. சர்க்கே யாந்தி, சர்க்கேன்னா நம்மளுடைய சிருஷ்டியிலேயே நம்ம பிறக்கும் போதே இந்த அஞ்ஞானத்தோடு தான் பிறக்கிறோம். எந்த அஞ்ஞானத்தோட, நான் இந்த உடம்பு, இந்த உடம்பு மட்டும், இந்த உடம்பே நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடையே தான் சிருஷ்டியே என்ன இருக்குது, படைக்கப்பட்டு இருக்கின்றது. இதுக்கு தீர்வு தான் என்ன? சரி, இதுதான் நம்ம துன்பத்துக்கு காரணம். படைப்பு நம்மளுடைய விவேகம் இல்லாமல் நம்மளை படைச்சிருக்கு, மறைத்தல்னு சொல்கிறோம். அதன் காரணமாக என்ன பண்ணுறோம், நம்ம இதை பிரித்து பார்க்குறோம். எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்காம நம்மளுடைய ஜீவ சிருஷ்டியின் மூலமாக நான் வேறு, நீ வேறு, அவங்க வேறு, இவங்க வேறு, இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காதது, இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இவங்க எனக்கு பிடிக்காதவங்கன்னு என்ன பண்ணுறோம், இப்படியே பார்த்துட்ருக்கோம். அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன, அதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். இதுக்கு இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்குரிய உபாயம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவது, விருப்பு வெறுப்பிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது. 28 ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வமோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதா ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வமோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ. எப்படி இதிலிருந்து விடுபடுவது, இந்த சம்சார துக்கத்திலேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா, ஒரே நாளில் தொப்புக்குலாம் மாறிடுறது. என்ன பண்ணும், படிப்படியாக ஜீவன் என்ன பண்ணுறான், இந்த மோட்சத்துக்கு பக்குவம் அடைய வேண்டும்.
ஏஷாம் துவந்தகதம் பாப்பம் ஜனானாம் புண்ணிய கர்மனா. ஏஷாம் ஜனானாம், எந்த மனிதர்களுக்கு பாபமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நம்மளுடைய விருப்பு வெறுப்பு குறைய குறைய என்ன ஆகுது? புண்ணிய கர்மனாம். முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம். அனிமல் மேன், மேன் மேன், காட் மேன் 3 படிச்சுருக்கோம். பிறரை துன்புறுத்தி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பிறரை துன்புறுத்துபவன் அனிமல் மேன்னு பார்த்தோம், ஒரு மிருகத்தனமான ஒரு மனிதன். அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம்? செல்ஃபிஷ்ன்னு பார்த்தோம். அடுத்து மேன் மேன், நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? நம்ம தனக்காக வாழ்பவனாக இருக்க. கொஞ்சம் பக்குவம் கூடுகின்றது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா? அதர்மமாகனாலும் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கப்புறம் இல்லை பாபம் வந்துடும், அதர்மம் பண்ணால் புண்ணிய பாபத்துக்கு ஒரு பயம் வர தொடங்கும். அப்போ என்ன பண்ணுறான்? தர்மமான காமமாக மாறுகின்றது. என்னுடைய ஆசை தர்மமானதாக இருக்கணும், அது மேன் மேன்னு சொல்லுவோம். இப்போ காட் மேன் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுறான்? அவன் தன்னை பின்னிறுத்தி பிறருக்காக வாழ தொடங்குகின்றான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? நம்ம ஒவ்வொரு ஜென்மாலையாக பட்டு பட்டு என்ன பண்ணுறோம்? இந்த நம்மை நாமே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? புண்ணியங்களை சேர்த்து சேர்த்து பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும். புண்ணிய கர்மனாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் பார்த்தோம். கர்மயோகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. திரும்ப இன்னொரு ஞாபகப்படுத்திக்கிறோம். பஞ்சமகா யஜ்ஞங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நர யஜ்ஞம், 5 தேவ யஜ்ஞம். இது எல்லாருமே நம்மளுடைய ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? நம்ம இந்த 5 யஜ்ஞங்களும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அதை பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத்தோடும். பாவம்னா என்ன? நம்மளுடைய விருப்பு வெறுப்பு. இப்போ நம்மளுடைய தர்மசாஸ்திரம் நம்மளை சில கட்டளைகள்லாம் கொடுத்துருக்கு. இதை பண்ணு, இது பண்ணாத அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஏன் அந்த தர்மத்தை மீறுறோம்? நம்மளுடைய விருப்பு வெறுப்பின் காரணமாக. நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆழமாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகிறோம்? முதல்ல தர்மமாக முயற்சி பண்ணி பார்ப்போம். கிடைக்கலன்னா அதர்மமானாலும் முயற்சி பண்ண ரெடியாக. இப்போ நமக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வர வர என்ன ஆகுது? நமக்கு கர்மயோகத்தோட வாழ்க்கைக்குள்ளே நம்ம வரும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு விட்டு இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுயநலமான ஆசையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுருவோம். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நர யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்னா இறைவனை பூஜை பண்ணுவது, நன்றாக பாராயணம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, பக்தி செய்வது, கோயிலில் போய் நிறையா சத்கர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தேவ யஜ்ஞம். 2வது பித்ரு யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம்னா என்னது? பெரியவங்களை வாழும்போது நல்லா வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம். நம்ம பெரியவங்கன்னா நம்ம பெற்றோர் மட்டும் கிடையாது. இப்போல்லாம் வந்து நிறையா என்னது பரமானந்த சாமி சொன்ன மாதிரி இந்தியாவே ஓல்டேஜ் ஹோமாக இருக்குங்கிற அவர் சொல்கிறாரு. இப்போ யாரோ பக்கத்து யாரோ ஒரு ஓல்டு பீப்புள் இருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? நம்ம அவங்கள ஒரு அடாப்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு ஓல்டு பீப்புளுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம இன்றைக்கி பார்த்தா தான் நமக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஆள் முடியும் போது என்ன பண்ணலாம்? நம்ம அந்த மாதிரி ஒரு கொள்கை வச்சுக்கலாம். எந்தெந்த வழியில் முடியுமோ அந்தந்த வழியில் நம்ம இந்த சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்குது. அதான் நமக்கு இந்த பஞ்சமகா யஜ்ஞம். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம்னா நம்மளுடைய முந்தைய பெரியோர்கள் ஞானிகள்லாம் நிறையா நன்னூல்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. எதுக்காக? நம்ம படிக்கிறதுக்காக. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இப்போ புஸ்தகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம படித்து நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்துட்டு போகும். அதான் ரிஷி யஜ்ஞம். அதுதான் அவங்களுக்கு ரிஷிகளுக்கு செய்கிற பூஜை வந்து சும்மா நம்ம வந்து ரிஷிகளுக்கு வியாச பூஜை பண்ணுறோன்னு சொல்லிட்டு வியாசருக்கு பூ போடுறது கிடையாது. வியாசர் என்னெல்லாம் கிரந்தங்கள் எழுதியிருக்காரோ முடிஞ்ச அளவுக்கு படித்து அதை நம்ம வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணோம்? பாஸ் ஆன் பண்ணிட்டு போகணும்.
இப்போ 70 வருஷமாக இந்த சங்கம் நடக்குது அப்படின்னா வழி வழியாக என்ன பண்ணியிருக்காங்க, படித்து 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 அதுபடி வாழ்ந்து வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுபோல் என்ன அதுதான் ரிஷி யஜ்யம். அடுத்து என்னது, பூத யஜ்யம். பூத யஜ்யம்னா எல்லா உயிர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சேவைகளை செய்வது. அப்புறம் நரயஜ்யம், மனிதர்களுக்கு சேவை. இந்த 5 நம்ம பண்ண என்னாகும் அப்படின்னா நம்முடைய சுயநல ஆசைகள் குறைய தொடங்கும். நம்மளுடைய அதர்மமான வாழ்க்கை முறையில் மாற்றம் வரும். வர வர என்னாகும் அப்படின்னா தே துவந்துவமோக நிர்முக்தாக, அந்த இருமைகள், அந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக நமக்கு ஏற்பட்ட அறிவில் ஏற்பட்ட மயக்கத்திலிருந்து என்ன பண்ணுவோம், விடுபட தொடங்குவோம். கொஞ்சம் இந்த புண்ணியம் சேர்ந்தாதான் என்ன ஆகும், கீதை கிளாஸில் வந்து உட்கார முடியும். உட்கார்ந்தாலும் என்ன பண்ணுவோம், முதல்ல சாமி சொல்லுவாங்க, இது வந்து தூங்கினாலும் வந்து புண்ணியம் வாங்குது. அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, இந்த இடத்துக்கே ஒரு சக்தி இருக்குது. இப்போ கடவுளை வந்து என்ன பண்ணோம், முதல்ல ஒரு பார்ட்னராக வச்சு நம்மளுடைய தேவைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கடவுளை சாதனமாக வச்சு நம்மளுடைய விஷய சுகம் சாத்தியமாக இருந்தது. இப்போ இந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்க நல்லா பார்க்க முடியும். ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், குறைய தொடங்கும். எதிர்பார்ப்புகள் குறைய குறைய மனம் அமைதியாவதை நல்லா பார்க்க முடியும். யார்கிட்ட என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப எதிர்பார்க்க மாட்டோம். மனம் அமைதி அடைய அடைய என்னாகும், இந்த கிளாஸ் நல்லா புரியும். துவந்துவ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவிரதாக. இதன் காரணமாக உறுதியான மனசோட என்னையே வந்து நாடுகின்றான். அறம் பொருள் இன்பம் போதும், இனிமேல் வந்த வேலையை நான் பார்க்கணும். வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. இந்த மனித பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்குறோம், உலகத்தில் எல்லாம் பார்க்குறோம், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த பிறவி ரொம்பவும் அரிதானது, இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், பாவம் நீங்கள் விருப்பு வெறுப்பு முதல்ல அதிகமாக இருக்குது. விருப்பு வெறுப்பு கண்டிஷன்ஸ், இது எனக்கு இப்படி வேணும், அதர்மமானாலும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தர்மமான வாழ்க்கைக்கு வந்து வர வர என்ன ஆகுது, அவனுக்கு இந்த விவேகம் வேலை பார்க்க தொடங்குகின்றது. எதுவும் நிலை கிடையாது, யாரும் கூட வரமாட்டாங்க, தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போனோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே பதிய தொடங்கும். எத்தனை பிறவி எடுத்தோமோ நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம், மீண்டும் பிறக்கணும்னு நினச்சா நெஞ்சமது பகீரனும்னு தாய்மானவர் படிக்கிறார் வந்து, ஐயோ இன்னொரு பிறவியா அப்படின்னு என்ன பண்ணுறோம், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி எனக்கு என்ன போதும் அப்படிங்கிற அந்த விவேக சக்தி என்ன ஆகின்றது, வேலை பார்க்க தொடங்குகின்றது. தே துவந்துவ மோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவிரதாக. உறுதியான மனசோட எனக்கு இனிமேல் இறைவன் தான் வேணும், எனக்கு மோக்ஷந்தான் வேணும், எனக்கு அறம்பொருள் இன்பத்தை நாடி நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க மாட்டேன். ப்ரையாரிட்டி வந்து எப்படி, முதல்ல மோக்ஷங்கிறது லிஸ்ட்டில் அப்படி கீழே இருக்கும். அப்புறமாட்டி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாகும், கடவுள் நிறைய அடியாக கொடுக்க ஒன்றும் இல்லையா, ஆசை குறைய தொடங்கும். நம்ம இந்த பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்ண என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக மோக்ஷம் வந்து மேலே வரும். நம்பர் 1 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 அது, அப்புறம் கீழே வேறு கொஞ்சம் லிஸ்ட் இருக்கும் நமக்கு. முதல்ல மோக்ஷம், அப்புறமாட்டி எனக்கு பிள்ளை குட்டி எல்லாத்துக்கும். அப்புறம் என்ன ஆகும், எனக்கு மோக்ஷந்தான் எனக்கு வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு ஃபஸ்ட்டு 1 ஆஃப் த டிசையர், அப்புறம் ஃபஸ்ட்டு டிசையர், அப்புறம் ஒன்லி டிசையர். ஒன்றொன்றமா என்ன பண்ணுறோம், நமக்கு எனக்கு இனிமேல் இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு மனம் தூய்மை அடைய அடைய நமக்கு ஆசை குறைய தொடங்கும். வேறு ஒன்றும் கிடையாது, ஆசை குறைய வச்சு போதும், எனக்கு நிலையானது வேண்டும், எனக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறான், இதுக்குள்ளே உள்ளே வர தொடங்குறான்.
இப்போ அதனால் என்ன பிரயோஜனம் கிடைக்குது? சரி, வாழ்க்கையே இதுக்கு கொடுக்குறோம். போய் காலேஜில் போய் டாக்டர் படிப்பு படித்தா நிறையா சம்பாதிக்கலாம், இன்ஜினியரிங் படித்தா நிறையா சம்பாதிக்கலாம், அமெரிக்காவுக்கு போனால் நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா பணம் கிடைக்கும். அந்த பணத்தினால நிம்மதி வருமானம் பணம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நிம்மதி இல்லையே அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஞானத்தினால என்ன நமக்கு பிரயோஜனம் கிடைக்கின்றது அப்படிங்கிறத 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். 29 ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ருத்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுக் கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம் ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ருத்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுக் கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம். இந்த ஞானம் எதுக்காக நமக்கு வேணும்? மீண்டும் பெறவாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல வியாதியை பற்றிய பயம் இருக்காது. நான் எப்படி கடைசி காலம் என்னுடைய யார் பார்ப்பாங்களோ, இருப்பனோ இல்லையோ, என்ன வலி வேதனை இருக்குமோ, அந்த துக்கம் உனக்கு இருக்காது அப்படிங்கிறார். ஏன்னா வயோதிகம்ங்கிறது இப்போலாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்னா எல்லா பிள்ளைங்களாம் வேறு வேறு ஊரில் நாட்டில் இருக்காங்க, கீழே விழுந்தா பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆஸ்ருத்ய யதந்தியே, யார் ஒருவன் என்னையே சார்ந்திருந்து, இங்கே மாம் ஆஸ்ருத்தியன்னா கடவுளை சார்ந்திருந்து, யதந்தி 2 விஷயம் சொல்கிறாரு. இறைவனை சார்ந்திருந்து முயற்சி செய்கின்றார்கள். நமக்கு 2மே தேவை. இறைவனுடைய கருணையும் நமக்கு தேவை, நம்முடைய முயற்சியும் தேவை. எல்லாம் அவரே பார்த்துக்குவாருன்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுற முடியாது. எல்லாம் என்னால் அடைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. 2 ஈக்குவல். மாம் ஆஸ்ருத்திய இறைவனையே சார்ந்திருந்து, யதந்தி எவர்கள் முயற்சி செய்கின்றார்களோ, என்ன முயற்சி செய்கின்றார்கள்? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அதை நம்ம போட்டுக்கிடணும். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் செஞ்சு பாபத்திலிருந்து விடுபட்டு, ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டு, யார் ஒருவனுக்கு விவேகம் உண்டாகின்றதோ அவனுக்கு மோக்ஷத்தில் இச்சை வருகின்றது, முமுக்ஷுத்துவம் வருகின்றது. முமுக்ஷுத்துவத்தின் காரணமாக அவனுக்கு இந்த ராகத்வேஷத்திலிருந்து அவன் விடுதலை அடைகின்றான். அவனுக்கு முறையான ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக ஞானம் உண்டாகின்றது. ஜரா மரண மோக்ஷாய என்ன பண்ணுறான்? அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுகின்றான். முதுமை, வியாதி மரணம் முதலியவற்றிலிருந்து விடுபடுகின்றான். இறைவனையே சார்ந்திருந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று, இறைவனுடைய கருணையினாலும் தன்னுடைய சுய முயற்சியினாலும் இந்த பிறவி துக்கத்தை கடந்து விடுகின்றான். எப்படி கடக்கிறான் அப்படின்னா, தே பிரம்ம தத்விது கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்ம சாகிலம். இதில் 7 விஷயம் சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்தோம், இறைவன்ட்ட 2 அம்சம் இருக்குது, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம். தே பிரம்மன்னு ஒரு பதம் கொடுக்குறேன். இப்போ தான் பிரம்மங்கிற பதத்தை கொண்டு வர. அவர்கள் பிரம்மத்தை அறிகின்றார்கள். எப்படிப்பட்ட பிரம்மத்தை அறிகின்றார்கள் அப்படின்னா, மாறுகின்ற அம்சத்தையும் மாறாத அம்சத்தையும் பிரித்து பார்க்கின்றார்கள்னு 7 விஷயம் சொல்ல போகிறார். தத்வித் துக்கிருத்ஸ்னம் முழுமையாக அவர்கள் அறிகின்றார்கள். எதெல்லாம்? அத்தியாத்மம் கர்ம. 2 விஷயம் இதில் சொல்லியிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு சேர்த்து பார்ப்போம் நம்ம. அப்போ 7 விஷயம் வரும். 30 சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் சயே விதுஹு பிரயாண காலேபி ச மாம் தே விதுர்யுக்த சேதசஹ சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் சயே விதுஹு
प्रयाणकालेऽपि च मां ते विदुर्युक्तचेतसः युक्तचेतसः ते युक्तचेतसः விதுகு. யுக்தசேதசர் நன்றாக மன ஒருமுகப்பாடு உடையவர்கள் என்னை அறிகின்றார்கள் அப்படின்னு முடிக்கிறார். என்னை எப்படி அறிகின்றார்கள் அப்படின்னா அத்தியாத்மம் 29வது ஸ்லோகத்தில் அத்தியாத்மம்னு கொடுத்துருக்கு. முதல்ல அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அடுத்து 30வதுல அதிபூதம், அதி தெய்வம், அதி யஜ்ஞம், பிரயாண காலம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கார். அத்தியாத்மம், கர்ம, அதிபூதம், அதி தெய்வம், அதி யஜ்ஞம், பிரயாண காலம், பிரம்ம. இந்த 7 விஷயம் பற்றி ஆழமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஞானிகள் அப்படின்னு ஒரு முகவுரை. நான் அடுத்த கிளாஸுக்கு அடுத்த சாப்டருக்கு முகவுரையாக இனி அடுத்து என்ன சொல்ல போகிறேன், பராபரத்துக்கு நல்லா புரிய வைக்கிறார், இன்னும் நல்லா ஆழமாக சொல்ல போகிறார். 7 விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். மாறுகின்ற அம்சம், மாறாத அம்சம், அடுத்தது பிரயாண காலம். பிரயாண காலம்னா மரண சமயத்தில் நாம் எப்படி, அந்த மரண சமயங்கிறது ரொம்ப முக்கியமாக இதில் அடுத்ததில் வர்ணிக்கப்பட போகிறது. எப்படி அந்த மரண சமயத்தில் என்ன மாதிரி எண்ணத்தோடு நாம் உயிரை விடுக்கின்றோமோ அதுக்கு தக்கபடி தான் நமக்கு பிறவி கிடைக்கும் அப்படிங்கிற அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். ஒரு சீக்ரெட் சொல்கிறார். நமக்கு எப்படி பிறவி கிடைக்குது அப்படின்னா இறக்கும்போது நம்ம எந்த எண்ணத்தில் இருக்கோமோ அதை பற்றிலாம் நிறைய சொல்ல போகிறாரு. அடுத்த இதில் 7 விஷயங்கள், 7 கேள்விகள் கேட்கப்பட போகுது அடுத்ததில். பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, கர்மம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, அதி தெய்வம்னா என்ன, அதி யஜ்ஞம்னா என்ன, பிரயாண காலம்னா என்ன. புதுசாக கேட்குறவங்க அப்படி கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றொன்னா வரிசையாக அர்ஜுனன் அடுத்த கேள்வி நம்ம சார்பாக இருக்கான். அர்ஜுனன் கேள்வி கேட்க போகிறான். அத்தியாத்மம்னா என்ன, என்னமோ வரிசையாக அடிக்கிட்டே போகிறாரே, அத்தியாத்மம், அதிபூதம், அதி தெய்வம் சொல்லிகிட்டே போகிறாரே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த சாப்டரில் தொடங்க போகிறான். இப்போ நம்ம 7 சாப்டர் முடிச்சிருக்கோம். அடுத்த கிளாஸில் நான் இதோடைய சம்மரி நல்லா சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம கருத்தரங்கம் வச்சுக்கலாம். நமக்கு திரும்ப ஒருக்க எல்லோரும் ஒருக்க படிச்சுட்டு வாங்க, நீங்கள் ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். யார் யாருக்கு சொல்கிறவங்க சொல்லலாம், கேள்வி எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும்போது நம்ம பண்ணும்போது ஒரு ரிவிஷன் பண்ணது மாதிரி இருக்கும். அடுத்த கிளாஸில் நான் ரிவிஷன் கொடுத்துட்றேன். நான் எல்லாத்தையும் நான் ஒரு சம்மரி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த கிளாஸில் நீங்கள் அதை உங்களுடைய ப்ரெசன்டேஷனை வச்சுக்கலாம். நமக்கு இதோட நமக்கு 7வது அத்தியாயம் கிருஷ்ணரோட அனுகிரகத்தினால 7 அத்தியாயம் நம்ம பூர்த்தி பண்ணுறோம். இதை இன்றைக்கி சாண்டிங் பண்ணிடுவோம் 26லேருந்து. வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேதன கஷ்சன இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வமோஹேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே த்வந்த்வமோக நிர்முக்தாஹ பஜந்தே மாம் திருடவ்ரதாஹ ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ருத்ய யதந்தி யே தே பிரம்ம தத்விதுக் கிருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாக்கிலம் சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச யே விதுஹு பிரயாணகாலேபி ச மாம் தே விதுர்யுக்தசேதசः
ओम तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोगो नाम सप्तमोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।